அம்மா இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூட மீன் குழம்பு. இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு முருங்கைக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தேவைக்கேற்ப, 3 தக்காளி பழம், புளி சிறிதளவு ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ மீன் குழம்புக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். கரைச்சி கொஞ்சமாக எடுத்துக்கிடணும். இப்போ தக்காளி பழம் போட்டுருவோம், பச்சை மிளகாயும் போட்டுருவோம், முருங்கைக்காயும் ஒன்றா போட்டுருவோம். போட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் ராமநாதபுரத்தில் இப்படி தான் பண்ணுவோம். ஏன்னா மீன் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அதனால் இந்த மாதிரியே பண்ணிக்கிடுவோம். நீங்கள் எந்த ஊருன்னே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ மசாலா பொடி போட்டுக்குவோம். தேவையான மசாலா பொடி போட்டுட்டு நல்லா தக்காளி இதுகள்லாம் பிணைஞ்சி விட்டுக்கிறணும். இப்போ மறுபடியும் என்ன பார்க்க போகும், ஒரு ரெண்டு சில்லு நம்மளுக்கு தேவைக்கேற்ப தேங்காய் எடுத்து அதில் வெள்ளைப்பூடு, மிளகு, கருவேப்பிலை இலை போட்டு அரைச்சி பாலாக எடுத்துக்கிறணும். பாலாக எடுத்து இதில் ஒரு கலந்துக்கிறோம். தேவைக்கேற்ப உப்பு, தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சுக்கிடுவோம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கடுகு போட்டுக்கிடுவோம். வெந்தயம் லைட்டாக போட்டுக்கோங்க. லைட்டாக பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். நல்லா வதக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சுருக்கிறத நம்ம தாளிச்சிட்டு அதில் ஊற்றிடணும். எப்பவுமே மீன் குழம்புக்கு முருங்கைக்காய் போட்டால் நல்லா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான மிளகாய் பொடி போட போகிறோம். வதங்கிடுச்சு. நான் தூக்கி ஊற்றிடுவேன். குழம்பு மூடி வச்சுருவோம். மீன் குழம்பு இப்போ கொதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். மீனை போடுவோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனை போட்டுருவோம். மீன் குழம்பு ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்.